ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இளநீர் கடை எப்படி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி போட்ட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 3-4 மாசத்துக்குள்ளே ரெக்கவர் பண்ணி 5வது மாசத்துல இருந்து வெறும் ப்ராஃபிட் மட்டுமே எப்படி சூப்பரா ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஒரு டீடைலான பிசினஸ் பிளானை தான் நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே மிஸ் பண்ணாம கிடைச்சிரும். வீடியோல இருந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோவை 1.25x ஸ்பீட் வச்சு பாருங்க. சோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ணாம கிடைச்சிரும். சரிங்களா? சரி, குயிக்கா அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இளநீர் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு கார்ட், அதாவது நீங்க ஒரு இளநீர் கடை வைக்கிறதுக்கான ஒரு தள்ளு வண்டியோ இல்ல ஒரு கார்ட் வந்து நீங்க ரெடி பண்ணணும். அது வந்து நீங்க வந்து சொந்தமா வாங்குறது தான் பெட்டரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 rupees கிட்ட வந்து வரும். இதுக்கு இல்லாம வந்து அதுக்கான பிராண்டட் போர்டு, பேனர் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் செட்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு 5,000 rupees அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது இல்லாம அந்த நைஃப், ஓப்பனர் டூல்ஸ் இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு 2,000 rupees. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்பி வருவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம், ஆப்ரான், கிளவுஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு 2,000 rupees அப்படின்ற மாதிரி வரும். இது இல்லாம ஒரு இனிஷியல் ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 50 நம்பர்ஸ் ஆஃப் கோகோனட்ஸ் வந்து நீங்க வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 1,500 rupees அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு இளநீரை வந்து நீங்க ஹோல்சேலா வந்து ஒரு 30 rupeesக்கு ஒரு இளநீர் அப்படின்ற எடுக்கிற மாதிரி நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க அதிகமான குவான்டிட்டி எடுக்கும்போது இன்னும் கம்மியா கூட உங்களால ப்ரொக்யூர் பண்ண முடியும். இது இல்லாம அந்த வேஸ்ட் பின், சேர்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அது 1,500 rupees. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இனிஷியல் செட்டப் காஸ்ட்டே பாத்தீங்கன்னா 42,000 rupees தான் வரும். சரி, டெய்லி ஆபரேஷன்ஸ் மோட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெண்டர் கோகோனட் வந்து பாத்தீங்கன்னா 50 குவான்ட் நம்ம இனிஷியலா வாங்கியிருக்கோம். அது வந்து 30 ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்கோம். ஸோ அதோடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,500 rupees வந்து வரும். அது எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம செல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் ஒரு இளநீர் அப்படின்ற மாதிரி சேல் பண்றோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 இளநீர் ஒரு நாளைக்கு சேல் பண்ணோம்னா 2,500 rupees வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது இல்லாம ஒரு நாளைக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் சொல்லிட்டு ஒரு 300 rupees, இதர செலவுகள் சொல்லிட்டு ஒரு 200 rupees நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய். உங்களுடைய சேல்ஸ் மூலியமா வரக்கூடிய காசு பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய். ஸோ நெட் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 500 rupees அப்படின்னு நான் வந்து இங்க கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஒரு மாசத்துக்கான ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 12,000 rupees தான். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 50 இளநீர் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நான் வந்து கால்குலேஷனுக்காக எடுத்திருக்கேன். நல்ல சீசன்ல வெயில் காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 50 வந்து 100, 150 கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் நீங்க நல்ல பிரைமான லொகேஷன்ல வச்சீங்கன்னா உங்க கடையை பொறுத்து. ஸோ அந்த அளவுக்கு இதோடைய பிசினஸ் பொட்டன்ஷியல் வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 40,000 42,000 நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 12,000 rupees. ஸோ கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து உங்களால ப்ராஃபிட் மட்டுமே எடுத்து ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பிசினஸ் நம்ம எப்படி அப்ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம டெலிகிராம்லயும் போட்டுட்டு இருக்கோம். டெலிகிராம்ல நீங்க இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அங்கேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிராண்டட் லுக். அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ரெகுலர் ஒரு இளநீர் கடை இல்லாம கொஞ்சம் பார்த்தோன்னே டிஃப்ரெண்டா தெரியுற மாதிரி அட்ராக்டிவான ஒரு பிராண்ட் லுக், பிராண்ட் நேம்லாம் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ண முடியும், உங்க பிசினஸை க்ரோ பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து நீங்க வந்து சோர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த 25 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் கூட உங்களால வந்து நல்ல குவாலிட்டியான இளநீரை வந்து சோர்ஸ் பண்ண முடியும். நான் இங்க 30 ரூபான்னு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்க 15-20 rupeesக்குலாம் கூட சீசன் டைம்ல நல்லா வந்து நீங்க வந்து எடுக்க முடியும். இது இல்லாம வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நீங்க வந்து கொடுக்கலாம். ஆட் ஆன் லெமன், ஹனி, மின்ட், சில்லி இது மாதிரியான ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாப்பிங்ஸ் மாதிரிலாம் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா க்ரோ ஆகக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோமோ ஹைஜீனோட கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு திருப்பி வருவாங்க. இது இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆப்வியஸ்லி நீங்க வந்து ஒரு பிராண்ட் லெவல் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ஆஃப்லைன் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க வந்து இன்னும் அதிகமான ஒரு கஸ்டமர்ஸை வந்து ஈர்க்க முடியும். ஸோ இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னால் வந்து இளநீர்லாம் இப்போ வெட்டிட்டு இருக்க முடியாது, அதுக்கு மிஷினரிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய லேட்டஸ்ட் மிஷினரிஸ்லாம் கூட வந்துருக்கு. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மிஷினரிஸோட லிங்க், அமேசான் லிங்க், இந்தியா மார்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட அன்பு மாதம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள் இல்லை கொரீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதே போல வேற என்ன பிசினஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸில் அந்த பிசினஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.